மறுபடியுமாக இந்த நாளின் காலை நேரத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட முதல் திருமறை பகுதி ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கிறார் என்பதை உணர்த்துகின்ற ஒரு பகுதி. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தின் அடிப்படையிலே அந்த பின்புலத்திலே எழுதப்பட்ட ஒரு பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தப் போகின்றோம். தேவா, நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், இது எதினால் நீர் என்னோடு கூட வருவதினால், நீர் என்னோடு கூட இருப்பதினால். ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார். அந்த உணர்வோடு கூட இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தினால் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தேவா, நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். எதினால் என்னோடு வருவதினா, எதினால் என்னோடு இருப்பதினா. இஸ்ரவேல் மக்களை மேக ஸ்தம்பத்தின் மூலமாகவும் அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாகவும் ஆண்டவர் பாதுகாத்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட பாதை காட்டும்படியாய் பயணிக்கிறார். அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இணைந்து நாம் பாடுவோம். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்கிறது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. தேவன் என்னோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. தேவா, நானேதினால் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தேவா, நானேதினால் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். இது எதினா என்னோடு வருவதினா, எதினா என்னோடு வருவதினா. இஸ்ரவேல் மக்களுடைய வனாந்தர பயணத்திலே கண்மலையின் மூலமாய் தாகம் தீர்த்த ஆண்டவர் ஞான கண்மலையாம் கிறிஸ்துவாக நம்மோடு உடன் பயணிக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட இணைந்து பாடுவோம். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் சந்தோஷம் நான் காணுவேன். என் தேவமெல்லாம் என் தேவகீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நானேதினால் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தேவா, நானேதினால் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். எதினால் என்னோடு வருவதினா, எதினால் என்னோடு வருவதினா. கசப்பு நிறைந்த வாழ்வை மதுரமாய் மாற்றுகின்ற ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார். அன்றைக்கு மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றின ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்பிக்கையோடு கூட பாடலாம்.
வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. நீரை தேனாக மாற்றும் மாறாவின் நீரை தேனாக மாற்றும் அனைதினால் விசேஷித்தவன் அதை தினம் யோசிப்பவன். தேவா அனைதினால் விசேஷித்தவன் ராஜா நனதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் என்னோடு வருவதினா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கிறவர். அந்த ஆண்டவருடைய பயணம் நம்மோடு கூட இணைந்திருக்கின்ற போது அவருடைய சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணித்து அவருடைய கரத்திலே நம்மை மறு அர்ப்பணம் செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் உணர்வோடு கூட நாம் இணைந்து பாடுவோம். குயவனே, உம் கையில் களிமண் நான், உடைத்து என்னை உருவாக்கும் ஆண்டவரே. என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும், அதற்காக என்னை தருகிறேன் என்று சொல்லி இந்த ஆராதனை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் இணைந்து பாடுவோம். எவனே உம் கையில் களிமண்ணா, உடைத்து உருவாக்கும். எவனே உம் கையில் களிமண்ணா, உடைத்து உருவாக்கும். சித்தமல்ல சித்தமாதா தருகிறேன் கையிலே. சித்தமல்ல உன் சித்தநாதா தருகிறேன் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படுகிறேன் படுகிறேன் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படுகிறேன் படுகிறேன் உன் பாதத்தில். எவனே உன் கையில் களிமண்ணா, உடைத்து உருவாக்கும். எவனே உன் கையில் களிமண்ணா, உடைத்து உருவாக்கும். ஆண்டவரே, உம்முடைய சேவைக்காய் என்னை தருகிறேன். உம்முடைய சித்தம் போல் என்னை வணைந்திடும் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்வதற்கு என்னை உருவாக்கும் சுவாமி. உணர்வோடு கூட நாம் இணைந்து பாடுவோம். என்னை தருகிறேன், மறைந்திடும் சித்தம் சேவைக்கா என்னை தருகிறேன், வளைந்திடும் உம்
சித்தம் சித்தம் செய்திடவே சத்தம் கேட்டிடவே சித்தம் செய்திடவே சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே 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 என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் எவனே உன் கையில் களிமண்ணா உனக்கு உருவா. ஆண்டவரே, உமக்காகவே நான் வாழ்கிறேன். உம்முடைய சித்தம் போல் என்னை வணைந்திடும் ஆண்டவரே. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட என்னை வாழ்வை தருகிறேன் சுவாமி என்று சொல்லி அர்ப்பணிப்பின் உணர்வோடு கூட பாடுவோம். ஆகவே நான் வாழ்கிறேன் வணைந்திடும் உம் சித்தம் உமக்காகவே நான் வாழ்கிறேன் வணைந்திடும் உம் சித்தம் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் எவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். எல்லாரும் எழுதிருப்போமா? எல்லாரும் எழுதிருப்போம். ஆண்டவருடைய கரத்திலே களிமண்ணாய் ஆண்டவர் நம்மை உருவாக்கக்கூடிய பாத்திரமாய் ஆண்டவரே, இந்த பகல் நேரத்தில் ஆராதனை நேரத்தில் என்னை நொறுக்கி உடைத்து உருவாக்கும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்வதற்காக உம்முடைய சத்தம் கேட்கின்ற ஒரு நல்ல பாக்கியத்தை ஆராதனை நேரத்தில் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு திறந்த மனதோடு கூட அர்ப்பணிப்போமா. நான் எனக்காக வாழ்ந்த நாட்கள் உண்டு, என்னுடைய குடும்பத்திற்காய் வாழ்ந்த நாட்கள் உண்டு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்வுக்காய் வாழ்ந்த நாட்கள் உண்டு. எல்லாவற்றையும் துறந்து ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்கிறேன், உம்முடைய சித்தம் செய்வதற்காக வாழ்கிறேன், உம்முடைய சத்தம் கேட்டு வாழ்கின்றேன். ஆண்டவரே, என்னை உடைத்து நொறுக்கி புதிய கருவியாய் உருவாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி யாராவது நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? யாரெல்லாம் அப்படி மன தாழ்மையோடு ஆண்டவரிடத்துல கேட்கிறோமோ, யாரெல்லாம் அப்படி மனம் நொந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை மறு அர்ப்பணம் செய்கின்றோமோ, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஒரு புதிய கருவியாய் மாற்றுவார். இன்றைக்கு ஒரு புதிய படைப்பாய் மாற்றுவார். ஒரு புதிய சிருஷ்டியாய் ஆண்டவர் நம்மை உருவாக்குவார். ஆண்டவர் செயல்படுகின்ற நேரம், ஆண்டவர் செயலாற்றுகின்ற நேரம், அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை நம்மத்திலே கடந்து வந்து நம்மை புதுப்பிக்கின்ற ஒரு நேரம், நம்மை ஒரு புதிய மனிதர்களாய் மனுஷிகளாய் உருவாக்குகின்ற ஒரு நேரம். ஆண்டவரே, அந்த குயவனுடைய கையில களிமண் எப்படி மிதிக்கப்படுகின்றதோ, எப்படி நொறுக்கப்படுகின்றதோ, எப்படி ஆண்டவரே அது உருவாக்கப்படுகின்றதோ, அது போல ஒரு சிந்தனையில என்னை நான் இந்த நேரத்தில் உங்களுடைய கரத்தில் என்னை தருகிறேன் சுவாமி. ஆண்டவரே, எனக்காக வாழ்ந்தது போதும், எனக்காக வாழ்ந்தது போதும், நான் என்று சொல்லி நான் வாழ்ந்தது போதும்.
உமக்காக நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட பயணிக்கின்ற போது, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கின்ற போது நான் உமக்காக வாழ்வதற்கு இன்றைக்கு என்னை மறு அர்ப்பணம் செய்கிறேன் சுவாமி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கூட அவரை நோக்கி பார்ப்போமா? அப்படி நாம் அர்ப்பணிக்கின்ற போது மேக ஸ்தம்பத்தின் மூலமாகவும் அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமாகவும் ஆண்டவருடைய சமூகம் நம்மை வழி நடத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கின்றதை இந்த ஆராதனை நேரத்தில் உணர்ந்தவர்களாய் அவருடைய சமூகத்தில் மறு அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஒப்படைப்போடு கூட இன்றைக்கு நான் என்னை உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பாதத்திலே, உம்முடைய கரத்திலே, உம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி என்று சொல்லி முழுமையான அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்படைப்போமா? ஜீவாதி தேவன், ஜீவனுள்ள ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் நம்மோடு கூட பயணிக்கின்றார். அந்த ஜீவனுள்ள வல்லமை இன்றைக்கு நம்மை உருவாக்குகின்றது, ஒரு புதிய படைப்பாய் மாற்றுகின்றது, ஒரு புதிய கருவியாய் உருவாக்குகின்றது. ஒரு பலவீனத்தோடு கூட வந்திருக்கலாம், சுகவீனத்தோடு கூட வந்திருக்கலாம், சோர்வுகளோடு கூட வந்திருக்கலாம், மனம் நொந்து போய் வந்திருக்கலாம், வேதனையோடு கூட வந்திருக்கலாம், கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம், கவலையோடு கூட வந்திருக்கலாம், தோல்வியோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவர் இப்பொழுது நம்மை புதுப்பிக்கின்ற ஒரு நேரம், ஆண்டவர் நம்மை புதுப்பிக்கின்ற ஒரு நேரம், ஆண்டவர் நம்மை ஒரு புதிய படைப்பாய், ஒரு புதிய சிருஷ்டியாய் உருவாக்குகின்ற ஒரு நேரம். ஆண்டவரே, என்னை உருவாக்கும் சுவாமி, இந்த வியாதியிலிருந்து என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை ஒரு மாற்றுருவாக்கம் செய்யும் ஆண்டவரே. இந்த கவலை நிறைந்த கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. இது கஷ்டமும் பாடுகளும் அனுபவிக்கின்ற வேதனை நிறைந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு புதிய விடுதலையை தாரும் ஆண்டவரே. ஒரு இடத்துல கேட்போமா? யாரெல்லாம் ஒரு இடத்துல கேட்கிறோமோ கேளுங்கள், பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வேத வசனத்தின்படி, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வேத வசனத்தின்படி, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கின்ற வேத வசனத்தின்படி யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறோமோ நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கின்ற ஆண்டவர் நம்ம மத்தியில எழுந்தருளி இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல கசப்புள்ள சூழ்நிலையில கடந்து போன போது அவங்களுடைய கசப்பான வாழ்க்கையை, கசப்பான தண்ணீரை, அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றி கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு கசப்பான வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற தேவ ஜனமே, உன்னுடைய கசப்பான வாழ்க்கையை மாற்றும்படியாய், உன்னுடைய கசப்பான வாழ்க்கையை மாற்றும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்தவராய் உன்னோடு கூட இந்த நாளில எழுந்தருளி இருக்கிறார். தாகத்தோடு கூட வந்திருக்கியா? அன்றைக்கு கண்மலையை திறந்து தண்ணீரை கொடுத்து இஸ்ரவேல் மக்களுடைய தாகங்களை தீர்த்த ஆண்டவர் இன்றைக்கும் தேவையோடு கூட வந்திருக்கிற உன்னை, தேவையோடு கூட வந்திருக்கிற உன்னை, வேண்டுதலோடு கூட வந்திருக்கிற உன்னை, எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிற உன்னை, ஏக்கத்தோடு கூட வந்திருக்கிற உன்னை ஆண்டவர் நிரப்புவார், ஆண்டவர் நிரப்புவார், ஆண்டவர் நிரப்புவார். அந்த நிரப்புவதற்கு வல்லமையுள்ள ஆண்டவர், உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு வல்லமையுள்ள ஆண்டவர், உன்னை அபிஷேகித்து ஆனந்த தைலத்தினால் நிரம்பி வழியச் செய்கின்ற பாத்திரமாய் மாற்றுகின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில எழுந்தருளி இருக்கின்றார். ஆண்டவரே, இன்றைக்கு உடைய சமூகத்துல என்னை புதிய படைப்பாய் மாற்றும் ஆண்டவரே, ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி தாகத்தோடு கேட்போமா? கேட்கிற உனக்கு ஆண்டவர் தன்னுடைய அபிஷேக தைலத்தை ஊற்றி உன்னை நிரப்புவதற்கு வல்லமை உள்ளவர். வெறுமையாய் வந்திருப்பது உண்மை, சோர்ந்து போய் வந்திருப்பது உண்மை, தோல்வியோடு வந்திருப்பது உண்மை. ஆனால் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவர் இன்றைக்கு மாத்திரை வாழ்க்கை பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய், ஒரு பொங்கி வழிகின்ற தேவ கிருபையினால் உன்னை நிரப்பும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா கீதத்தை பாடி ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாருடைய கரங்களும் வானத்தை நோக்கி உயர்ந்து இருக்கட்டும். இது ஆண்டவர் அற்புதம் செய்கின்ற ஒரு நேரம், ஆண்டவருடைய அற்புத கரம் நம்மை நோக்கி நீட்டப்படுகின்ற ஒரு நேரம், ஆண்டவர் மகிமையாய் கடந்து வந்து நம்மை நிரப்புகின்ற ஒரு நேரம். அப்படி அபிஷேக தைலம் இன்றைக்கு நம்மை நிரப்புகின்ற ஒரு நேரம், ஆண்டவர் ஊற்றப்படுகின்ற ஒரு நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவருடைய விடுதலையின் கரம், ஆண்டவருடைய மகிமையின் கரம் இப்பொழுது நம்மை தொடுகின்ற ஒரு நேரமாய், ஆண்டவரே என்னை விடுவித்தருளும் சுவாமி, எனக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடும் ஆண்டவரே, இப்பொழுது ஒரு சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே, இப்பொழுது ஒரு பலத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. பலவீனம் மாறுவதாக, சுகவீனம் மாறுவதாக, எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் இப்பொழுது மாறுவதாக ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. விடுதலை தருகின்ற அன்பின் ஆண்டவரே, சுகத்தை தருகின்ற அன்பின் ஆண்டவரே, பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகின்ற அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் வேதனையோடு துக்கத்தோடு கவலையோடு கசப்புகளோடு வந்திருக்கிற எங்களுக்கு மாறாவின் தண்ணீரின் மூலமாய், கண்மலையின் தேனின் மூலமாய் ஒரு திருப்தியான வாழ்க்கை நீர் தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றவராய், எங்களுடைய கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் கண்ணீருக்கும் ஆண்டவரை இப்பொழுது ஒரு விடுதலை கொடுக்கின்ற ஆண்டவராய் நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற தயவுக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு கூட உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேக தைலத்தினால் நிரப்பினதற்காய் நன்றி. உம்முடைய அபிஷேக தைலம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்பட்டதற்காய் நன்றி. உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் வைக்கப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். பலவீனமோடு, சுகவீனத்தோடு, சோர்வுகளோடு, மனதிலே சொல்ல முடியாத கஷ்டத்தோடு, தேவையில்லாத பிரச்சனைகளோடு கூட ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஒரு விடுதலையோடு கூடமை ஆராதித்து கடந்து செல்ல உதவி செய்யும். ஒரு சுகத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யும். பலவீனங்கள் மத்தியிலே பலன் தருகின்ற ஆண்டவர் இப்பொழுது உம்முடைய கரம் எங்கள் மீது வைக்கப்படுகின்ற நேரத்திலே வியாதிகள் மறைவதாக, கஷ்டங்கள் மறைவதாக, பாடுகள் மறைவதாக, கவலையும் கண்ணீரும் மறைவதாக ஆண்டவரே. நல்ல சுகத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு ஆராதித்து கடந்து செல்ல உதவி செய்யும். வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்ற போது வார்த்தையிலிருந்து வருகின்ற வல்லமை எங்களை சுகப்படுத்துவதாக, எங்களை குணப்படுத்துவதாக. அமர்ந்த மெல்லிய சத்தம் எங்களுடைய செவிகளை துணிக்க எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.